ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஒரு சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியான ஒரு சூப்பரான குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் காய் இல்லை அப்படின்னா நம்ம கவலையே பட தேவையில்லை. ரொம்பவே சூப்பராக ஜம்முன்னு இன்றைக்கி மதியான சாப்பாடு இந்த குழம்பு வச்சு சாப்பிட்றலாம். இப்போ வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கருவேப்பிலை குழம்பு செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடு எண்ணத்துக்கப்புறமா இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கலாம். அளவு தோல் உரித்து பூண்டு சேர்த்துக்கலாம். மிதமான தீயில வச்சு இது நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பூண்டு மிளகுலாம் நல்லா வறுபட்டதுக்கப்புறமா நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். அதை கூட சேர்த்துக்கலாம். மிளகு பூண்டு கருவேப்பிலை மூணுத்தையுமே நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா மொறுமொறுன்னு கருவேப்பிலையெல்லாம் வறுபட்டதுக்கப்புறமா இது பிளேட்டுக்கு மாற்றி நம்ம ஆற வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதே கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடு எண்ணதுக்கப்புறமா இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 20 சின்ன வெங்காயத்தை 2ஆக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு 10 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வத்த குழம்புக்கு ஆட் பண்ணுற மாதிரி வத்தலோ இல்லை உருளைக்கிழங்கோ எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எந்த காயும் ஆட் பண்ணல. தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த வெங்காயம் பூண்டு இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். நெக்ஸ்ட் இது கூட ஒரு தக்காளி பொடியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள். நம்ம ஆல்ரெடி கருவேப்பிலையோட மிளகும் சேர்த்து வறுத்துருக்கோம். அதனால் நான் இன்றைக்கி ஒரு 1.5 ஸ்பூன் அளவு மட்டும் குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். குழம்பு மிளகாய்த்தூள்லேயும் மல்லித்தூள் மிளகாய்த்தூள் எல்லாமே இருக்கிறதுனால நான் செப்பரேட்டாக மல்லித்தூள்லாம் எதுவும் ஆட் பண்ணலை. நீங்கள் ஒரு வேளை மிளகாய்த்தூளும் மல்லித்தூளும் தனியாக ஆட் பண்ணுறதா இருந்தால் 1.5 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூளும் ஒரு 2 ஸ்பூன் மல்லித்தூளும் தனியாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மசாலா எல்லாத்தையும் ஓரளவு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஆல்ரெடி வறுத்து எடுத்து வச்சுருக்க மிளகு பூண்டு கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்ததாக இது கூட ஒரு எலுமிச்சை சைஸ் அளவு புளி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை கரைச்சி அந்த புளி தண்ணியை அதில் ஆட் பண்ணிக்கலாம். புளியோட பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் நல்லா செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க இந்த கருவேப்பிலை பூண்டு மிளகு விழுது இதில் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். புளியோட பச்சை வாடை கொதிக்க விட்ட மாதிரி இப்போ இந்த கருவேப்பிலை பூண்டு இதோட பச்சை வாடெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா இதை மூடி போட்டு கொதிக்க விட்டுருங்க. குழம்பு நல்லா கொதித்து இந்த கருவேப்பிலையோட அந்த வாடெல்லாம் பச்சை வாடெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதித்து இப்போ திக்காயிடுச்சு. நல்லா தேன் மாதிரி இருக்கும். நல்லா சூடான சாதத்தில் ஒரு ஸ்பூன் கருவேப்பிலை குழம்பு போட்டு சாப்பிட்டா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். மறக்காமல் இந்த சத்தான கருவேப்பிலை குழம்பு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாசனையே ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த கருவேப்பிலை மிளகு பூண்டு இதோட வாசனை ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியான இந்த கருவேப்பிலை குழம்பை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் காய் இல்லை அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை இருந்தால் போதும். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு குழம்பு வச்சு இன்றைக்கி மதியம் சாப்பாடு நம்ம சாப்பிட்றலாம். இந்த ரெசிபி பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அனைத்து வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்கள் இன்பாக்ஸை தேடி வரும். மேலும் இது போன்ற நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அண்டில் தென் டேக் கேர், பாய்.